Next topic என்னன்னா solution of differential equation with first order and first degree. ஓகேவா? சோ இதுல மொத்தம் எத்தனை டைப் இருக்குன்னா 4 டைப்ஸ் இருக்கு. சோ 4 டைப்ஸ்ல first one separable variable, second one exact equation, third one linear differential equation, then fourth one homogeneous equation. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செப்பரபிள் வேரியபிள் பார்க்க போறோம். ஓகேவா? சோ செப்பரபிள் வேரியபிள் ஃபர்ஸ்ட் டைப், first order and first degree solution la first type separable variables. So the general form of the equation is f of y into dy equal to pi of x into dx. உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிள்ஸை உங்களால x தனியாவோ y தனியாவோ உங்களால என்ன பண்ண முடியும்? செப்பரேட் பண்ண முடியும். அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செப்பரபிள் வேரியபிள் டைப்ல வந்துடும். ஓகேவா? சோ இதோட ஜெனரல் ஈக்குவேஷன் என்னன்னா வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணிக்கலாம். சோ இன்டகிரேட்டிங் f of y dy equal to integrating pi of x into dx ஃபார்முக்கு என்ன பண்ணிக்கலாம்? இன்டகிரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகேவா? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உடைய சொல்யூஷன்ஸ் கிடைச்சிரும். சோ எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். செப்பரபிள் வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். சோ 3e power x tan y dx plus 1 plus e power x into secant y dy equal to 0 ன்னு இருக்கு. ஓகேவா? சோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இங்க e power x இருக்கு, y இருக்கு, இங்க x இருக்கு, y வேரியபிள் இருக்கு. சோ இத நாம என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் செப்பரபிளான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும். சோ ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு என்ன பண்றோம்? இது ஏதாவது சின்ன ஆல்டரேஷன் பண்ண முடியுதான்னு பாப்போம். சோ சின்ன ஆல்டரேஷன் என்னன்னா இங்க இருக்கிற இப்போ என்ன பண்ணோம்? இந்த 1 plus e power x எலிமினேட் பண்ணனும். சோ y வேரியபிள் இருக்கு, அப்ப இது எலிமினேட் பண்ணனும். அப்ப என்ன பண்ணனும்? 1 plus e power x ஆல டிவைட் பண்ணனும். சோ 1 plus e power x ஆல dividing by 1 plus e power x இந்த throughout the equation divide பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? y மட்டும் தான் கிடைக்கும். பட் இங்க பாருங்க, e power x இங்க இருக்கு. சோ 1 by இது என்னவா இருக்கும்? மறுபடியும் இது x ஆயிடும், x வேரியபிள் ஆயிடும். பட் இங்க y வேரியபிள் இருக்கு. சோ அப்ப நாம என்ன பண்ணோம்? tan y யும் கூடவே சேர்த்து என்ன பண்ணோம்? டிவைட் பண்ணுங்க. சோ டிவைடிங் 1 plus e power x into tan y throughout the equation. So we get நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3e power x tan y dx divided by 1 plus e power x tan y plus 1 plus e power x into secant y dy divided by 1 plus e power x tan y equal to 0. So tan y get cancelled. 1 plus e power x, 1 plus e power x get cancelled. Then remaining term x into dx pi of y into dy நீங்க செப்பரேட் பண்ணிட்டீங்க. சோ செப்பரேட் பண்ணதுனால என்ன பண்ணலாம்? இப்போ செப்பரபிள் வேரியபிள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். சோ இன்டகிரேட்டிங், சோ இன்டகிரேட் பண்ணா இங்க பாருங்க, இங்க 1 plus e power x இருக்கு. சோ டினாமினேட்டர்ல இருக்கிற டேர்மை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது 0 ஆயிடும். e power x மேல இருக்கு. சோ அந்த 3 மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்? மல்டிப்ளிகேஷன் வெளியே கொண்டு வந்துறேன். ஓகேவா? சோ இப்போ tan y டிஃபரன்ஷியேட் பண்ணா secant y கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கீழ இருக்கிற டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி மேல இருக்கிற டேர்ம் கிடைச்சதுன்னா அது என்னது? log ஃபார்ம்ல எழுதிக்கலாம். சோ ஃபுல்லா என்ன பண்றீங்க? log ஃபார்ம்ல எழுதிக்கிறீங்க. சோ 3 times log of 1 plus e power x plus log of tan y equal to log constant எழுதிக்கிறீங்க. ஓகேவா? சோ இத log ஃபார்முலா யூஸ் பண்ணினா வரும் log of 1 plus e power x power 3. சோ பவர்ல கொண்டு போய்டுவீங்க plus log of tan y equal to log c. இப்போ என்ன பண்றீங்கன்னா பிளஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க? logல மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். சோ அந்த ரூல் யூஸ் பண்றீங்க. சோ 1 plus e power x power 3 into tan y equal to
log c. So taking exponential on both sides. So we get 1 plus c power x tan y equal to c. Okay va? So இதானது required differential equation. Okay va? So இப்போ இந்த c eliminate பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா சில sumsல உங்களுக்கு givenல என்ன பண்ணிருப்பாங்க initial values கொடுத்திருப்பாங்க. Suppose இங்க y ஓட வேல்யூ ஏதாவது கொடுத்தாங்கன்னா suppose y equal to pi on 4 and x equal to 0 இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்திருந்தாங்கன்னா இந்த c ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த ஈக்குவேஷன் 1ல என்ன பண்றீங்க y ஓட வேல்யூ pi on 4 னு x ஓட வேல்யூ 0 ன்னு போட்டீங்கன்னா இது என்னது e power 0 is 1. So 1 plus 1 we get 2. So 2 into tan y. Right? இந்த என்ன வரும் 3 வருமா? So 2 power 3 is 8. 8 into pi on 4 ஓட வேல்யூ tan க்கு என்ன இருக்கும் 1 தான். So c ஓட வேல்யூ என்னது 1 தான். So c ஓட வேல்யூ 8 எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றீங்க ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. we get 1 plus c power x power 3 tan y equal to 8. So இதுதான் என்னது நீங்க இனிஷியல் வேல்யூ கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க இந்த c ஐ எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் சம். So second sum பாருங்க dy by dx equal to cos of x plus y ன்னு இருக்கு. So அங்க என்ன இருக்கு உங்களுக்கு இது உங்களால என்ன பண்ண முடியாது. So suppose cos எழுதும்போது உங்களுக்கு என்ன இருக்கும் cos எக்ஸ்பான்ஷன்ல எழுதும்போது cos x cos y ன்னு வரும். So இத உங்களால என்ன பண்ண முடியாது எலிமினேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணனும்னா x plus y இருக்கு இதுக்கு சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிக்கணும். So take t equal to x plus y. So t equal to x plus y இருக்கு. இது என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ணும்போது dt by dx equal to 1 plus dy by dx ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம் dy by dx இருக்கிற இடத்துல என்ன பண்றோம் இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அதனால சோ dy by dx equal to dt by dx minus 1 ன்னு இத என்ன பண்றீங்க சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணா we get dt by dx minus 1 equal to cos of t ன்னு கிடைக்கும். ஓகேவா? adding 1 on both sides. So dt by dx equal to cos t plus 1 ன்னு வந்துரும். இதோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் ஃபார்முலா 2 times cos square t by 2 ன்னு தெரியும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இத சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. சோ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சோ t என்ன பண்றீங்க இந்த பக்கம் கொண்டு வரீங்க x ஒரு சைடு கொண்டு போயிரீங்க. சோ செப்பரேட் பண்றீங்க. சோ dt divided by 2 times cos square t by 2 equal to dx ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ cos square எப்படி எழுதிப்பீங்க நீங்க secant square எழுதிப்பீங்களா? சோ dt so 1 half into dt into secant square t by 2 into dt equal to dx. So integrating both sides. So integrate பண்ணுங்க. integrate பண்ணா we get 1 half into so secant square integrate பண்ணீங்கன்னா we get tan. So tan of t by 2. So but t க்கு பதிலா இருக்கு t by 2 இருக்குதுனால இத ஒரு டைம் t ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா we get so 1 half கிடைக்கும். So divided by 1 half. So 1 half get cancel which is equal to dx டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sorry integrate பண்ணீங்கன்னா we get x. So plus constant add பண்ணிக்கிறீங்க. So ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்? So final answer is okay. So t tan t by 2 into x plus c ன்னு கிடைக்கும். So t ஓட வேல்யூ என்னது x plus y. So அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கங்க. So tan of x plus y by 2 equal to x plus c. This is the required differential equation. Sorry, this is the required solution of the differential equation. Okay va? Then third sum பாருங்க. So third sumல x into dy by dx plus cot y equal to 0. So some condition கொடுத்திருக்காங்க y equal to pi on 4 x equal to root 2 கொடுத்திருக்காங்க. So first இப்போ பாருங்க. So இங்க x divided by x இருக்கு dx இருக்கு இங்க dy cot y இருக்கு. So இத என்ன பண்ணாங்க நாங்க செப்பரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் cot y ஆல ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணிக்கிறேன். So x dy by dx. So இங்க 0 ஆயிடும் மைனஸ் cot y கிடைக்கும். So இப்போ பாருங்க
y எல்லாம் ஒரு பங்கு கொண்டு வந்துருங்க, x எல்லாம் ஒரு பங்கு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும்? dy by cot y equal to minus dx by x. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? செப்பரேட் பண்ணிட்டீங்க. ஸோ இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரேட் பண்ணிக்கங்க. ஸோ cot y வேறு எப்படி எழுதலாம்? cot y, this is cot y என்ன பண்ணலாம்? tan y எழுதிக்கலாமா? ஸோ இன்டெகிரேட்டிங் tan y dy equal to minus dx by x integration. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா சாரி இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா we get log of secant y equal to minus times log of x plus log c ன்னு எழுதிப்பீங்க. ஸோ இங்க என்ன வரும்? log of c divided by x வந்துருமா? log of secant y ன்னு எழுதிக்கிறீங்க. So taking exponential on both sides we get secant y equal to c divided by x கிடைக்கும். So அங்க நம்ம என்ன பண்ண போறோம்? c ஓட வேல்யூவை எலிமினேட் பண்ண போறோம். இங்க நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. So this equation becomes c equal to x times secant y ன்னு எழுதிப்பீங்க. So இது equation number 1. So equation number 1ல y equal to pi on 4 x equal to root 2 போடுங்க. So c ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? c equal to x ஓட வேல்யூ root 2, then secant of pi on 4 ஓட வேல்யூ என்னது? root 2 தான். So root 2. So c ஓட வேல்யூ 2 கிடைக்கும். So 2 எடுத்துட்டு போயிட்டு 1ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. So x secant y equal to 2. This is the required solution of the differential equation. ஓகேவா? So some exercise sums கொடுக்குறேன். So work out பண்ணி பார்த்துக்கங்க. dy by dx equal to x into 2 log x plus 1 divided by sin y plus y cos y. Then second one, dy by dx equal to e power 3x minus 2y plus x square e power minus 2y. Then third one is dy by dx equal to e power 2x plus 3y. Okay, va?